இந்த மூஞ்சியெல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்ட ஒருத்தருக்காக தெருவில் நிற்கிறாங்க ஜனங்க. அடிக்கடி மீட் பண்ண மாட்டேன், எப்பயாவது மீட் பண்ணும்போது அவர் சொல்லுவேன், சினிமாக்குள்ளே தான் நம்ம கனெக்ட் ஆகலை, ஆனால் பொலிட்டிக்கலில் வரீங்க, ஒரு வட்ட செயலாளர் அடிமை, ஆனால் சும்மா இருக்குண்ணா அடிமை, நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். அது அன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறாரு, பார்த்து படிக்கல, என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்னைக்கே வந்து அது மனப்பாடம் பண்ணியிருக்கார்ல. அப்பனா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாரு. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவருக்கும் அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் அவங்களுடைய ஜனங்களுக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஒரு ஒரு கனெக்ட் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அது அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, மற்றவங்களுக்குலாம் அதனால தான் தெரியலை. இத்தனை வருஷமா இருக்கீங்க, 33+ இயர்ஸ்ல இருக்கீங்க, அது பல்ஸ் பிடிச்சிட்டிங்களா சார், ஆடியன்ஸ் பல்ஸ்? சார் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விமர்சனங்கள் சார், உங்களுக்கும் ஆகட்டும், அஞ்சானுக்கு அவ்வளோ விமர்சனங்கள், நிறைய படங்களுக்கு நிறைய விமர்சனங்கள், இப்போ 2 ரிலீஸ் ஆக போகுது, இதுக்குமே விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இத்தனை வருஷமா இருந்தும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி மேலும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்களே, எப்படி நடக்குது? ப்ரோவோக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தனுஷின் அன்பான பணிவான வணக்கம். வெல்கம் டு மை ஷோ. இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான டேரக்டர், ரைட்டர், ப்ரொடியூசர், அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனிதர், லிங்குசாமி சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சூப்பர் சார், ரொம்ப சந்தோஷம். சின்ன வயசுலேருந்து உங்கள் படங்கள் பார்த்துட்டு ஒரு சினிமா மேலே ஒரு ஆர்வம், சினிமாக்குள்ளே வரணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களோட படங்கள் மூலிமா. வந்துட்டு உங்களை இன்டர்வியூ எடுக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். லைஃப் இஸ் சர்க்கிள்னு வாங்களே சார், அந்த மாதிரி இருக்குது சார். நீங்கள் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, டைரக்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்தையும் தாண்டி ரன் ரீரிலீஸ் ஜூலை 10 ரிலீஸ் ஆக போகுதுன்றப்போ வை ரன்? எதனால் ரன் ரீரிலீஸ்ன்னு யோசிச்சதே யாருன்னா, அந்த படத்தை ரொம்ப ரசித்த நம்முடைய நண்பர், ரொம்ப பேர் என்ன நிறைய இடங்களில் சொல்லுவாங்க, ரன்னு மாதிரி படம் பண்ணுங்க சார்பாங்க. அதே மாதிரி வந்து ரன்னு வந்து நான் வந்து காலேஜ் தேட்டரில் பார்த்தேன் சார், ரன்னு வந்து நான் வந்து இங்கே 5 தடவை பார்த்தேன் சார், சங்கம் தேட்டரில், சத்தியம் தேட்டரில் பார்த்தேன் சார். நிறைய நண்பர்கள் ஊருக்கு போனாலும் அந்த மாதிரி நிறைய பேசுறதுக்கு இருப்பாங்க, ரன் பற்றி பேசாதவங்களும் இருக்க மாட்டாங்க. யாராவது ஃப்ளைட்டில் மீட் பண்ணும்போது, சார் நான்லாம் காலேஜ் படித்தப்போ ரன் எடுத்தேன் சார், நானே காலேஜ் படித்தப்போ எடுத்தேன், நான் காலேஜ் படித்தப்போ ரன்னு பார்த்தேன் சார்னு சொன்னாங்கன்னா, நானே காலேஜ் படித்தப்போ தாங்க ரன்னு. எந்த வயசில் சார் எடுத்தீங்க? சும்மா கிண்டலுக்கு சொல்லுவேன். வந்து அந்த மனநிலையில் காலேஜ் படித்தப்போன்னா அந்த அந்த மூடில் இருந்தால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும். அப்படி இந்த படத்தை ரசித்த ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர், அவர் வந்து பாலாஜின்னு சொல்லி பேர், அம்மா வந்து ஜெகதாம்பேன்னு சொல்லி ஒரு அவங்களுடைய கம்பெனி பேர். ஓகே ஓகே. அவங்க பைசன் பாலாஜின்னு சொல்லுவாங்க. அவர் ஏன்னா பைசன் படம் தான் அவர் தெலுங்கு ரிலீஸ் பண்ணார். ஓகே. ரொம்ப பெரிய ரசிகன். அவர் வந்து கேட்டார், சார் இந்த படத்தை நான் ரீலீஸ் பண்ணலான்னு இருக்கேன் சார்னு. சார் நீங்கள் ரத்தன் சார்கிட்ட வந்து பேசி சொல்கிறேன்னு சொல்லிட்டு போஸ் வந்து ரத்தன் சார்கிட்ட பேசி, ரத்தன் சார் கண்டிப்பாக எந்த படத்தையும் கொடுக்க மாட்டாங்க, இந்த படம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச படம் வேறு, இருந்தாலுமே நம்ம விரும்பி கேட்குறோன்னு சொன்னோடனே கொடுத்துருக்காங்க, அவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சூப்பர் சார். இத்தனை வருஷம் கழிச்சு இந்த படம் மறுபடியும் ரிலீஸ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ 2002ல் ஒரு பயம் இருந்திருக்கும். ஏன்னா செகண்ட் படம்ன்றப்போ அந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நல்லா ஓடினா செகண்ட் ஃபிலிம் நல்லா ஓடாதுன்ற ஒரு டாக்ஸ் இருந்த காலகட்டத்தில் நீங்கள் செகண்ட் ஃபிலிம் செம்ம இட்டு, ஆனந்தம் அது ஒரு இட்டுனா இது அதை விட ஒரு ஒரு இட்டு. ஸோ அந்த சமயத்தில் எப்படி இருந்துச்சு, இப்போ மறுபடியும் ரிலீஸ் ஆகிறப்போ எப்படி இருக்குது சார்? அப்போ ரொம்ப பதட்டம், உண்மையிலேயே வந்து ஓடுமா ஓடாதாங்கிற பயத்தோடு எடுத்த, கண்டிப்பாக ஜெயிச்சுனுங்கிற மூடோட செகண்ட் ஃபிலிம் வேலை பார்த்தது தான். அப்போ நிறைய பயம் இருந்துச்சு. இப்போது ரீரிலீஸை பற்றி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல. இப்போயும் ஒரு விதமான ஒரு பதட்டம் தான், ஏன்னா நம்ம நம்பி ஒரு நண்பர் வந்திருக்காரு, அவர் ரிலீஸ் பண்ணுறாருங்கிறப்போ இப்போ என்ன பதட்டம்னா, அது நம்ம கையில் இல்லை. இப்போயும் பார்த்தா எங்கேயா போனால் சொல்கிறாங்க, சார் ரீரிலீஸ் ஆமே சார், நானே டிபியில் வச்சுருக்கேன் பாருங்கள் சார் அப்படிங்கிற, ஸ்டேட்டஸில் வச்சுருக்கேங்கிறாங்க. நான் கண்டிப்பாக நான் ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்ப்பேன் சார், அப்போ பார்த்தது சார் நான் போய் பார்ப்பேன் சார்னு சொல்கிறாங்க. இருந்தாலுமே அது நிஜமான ஒரு மேஜிக் நிகழ்னா அது நம்ம எப்படி நிகழப்போகுதுங்கிறத பற்றி தெரிஞ்சிட்டாலே நம்மளுக்கு அந்த மர்மம் இருக்கிற வரைக்கும் தானே வாழ்க்கையே. தெரியல, ஏன் தெரியலன்னு சொல்கிறேன்னா, சமீபத்தில் ரீமேக் அந்த மாதிரி ரீரிலீஸ் ஆன படங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தா படையப்பா அவ்வளோ பெரிய ஹிட்டு, கில்லி, அதுக்கு முன்னாடி கில்லி
வேற லெவல் ஹிட் சார். ரிலீஸ் அப்ப கூட இல்ல 2, 3 மடங்கு அந்த மாதிரி ஹிட்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய ஹிட்டு. அவர் எலெக்ஷன் ரிசல்ட் மாதிரியே எஸ். அப்படி ஒரு ஹிட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குஷி எல்லாம். குஷி அந்த அளவுக்கு எதிர்பார்த்தா அந்த அளவுக்கு போகல. ம், ம். காரணமே யா, தெரில. யா. அதுக்கு என்ன ரீசனே தெரியல. ம், அது ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. ம். இந்த ஸ்டைலாக ஃபிலிமாக போய் நம்ம தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு. ஆஹ், அது மாதிரி வந்து சச்சின் நல்ல ஹிட்டு. எஸ். அந்த டைம்ல கொஞ்சம் மிக்ஸட் ரிவ்யூஸ் இருந்தாலும் இப்போ ரிலீஸ் பண்றப்போ ரிலீஸ் ஹிட்டு. செம ஹிட். அதனால தான் சொன்னேன், இது எந்த கணக்குலையும் இல்லை. ஏன் வந்து அவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று சம்திங் வந்து இந்த சாங்ஸு, அந்த ஆக்ஷன் பிளாக்கு, தேட்டரில் பார்க்கக்கூடிய அந்த செலிப்ரேஷனான விஷயம் என்னென்ன இருக்குது, ம், ம். இது எப்படி என்ஜாய் பண்ணலான்னு அவங்க ஒரு இது வச்சுருக்காங்க. உண்மையிலேயே மேடி வந்து அப்போ அவ்வளோ ஸ்டைலாக இருப்பார். படமே ஒரு நல்ல ஸ்டைலான ஃபிலிமு. சூப்பரா இருக்குங்க. நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக பேக்கேஜான ஒரு ஃபிலிம். எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜான ஃபிலிமா இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு ஏதோ வருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். நம்ம தெரில, அது வந்து அன்னைக்கு 10ஆம் தேதி தான் தெரியும். நம்ம ஆடியன்ஸை ப்ரெடிக்ட் பண்ணவே முடிய மாட்டேங்குல சார். ரசிகர்களை ஆமாம் ஆமாம் எப்படி ஆமாம். எதை கொண்டாடுறாங்க, எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டிருக்கு. அது தெரிஞ்சா மாஸ்டர் ஆயிடலாம். அது நீங்க இத்தனை வருஷமா இருக்கீங்க, 33+ இயர்ஸ்ல இருக்கீங்க. அது பல்ஸ் பிடிச்சிட்டிங்களா சார்? ஆடியன்ஸ் பல்ஸ்? அது முடியவே முடியாது. முடியாது. அப்புறம் ஒரு படம் ஓடலன்னா அவங்களுக்கு வந்து அவங்க தான் வந்து அவங்களுக்கு தெரியலை, கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சொல்லுவாங்க பாருங்கள், இதெல்லாம் கிடையாது. அவர் புக்கா 4 பக்கம் விட்டுட்டோம், 2 பக்கம் போயிட்டு திரும்பி வந்து படிக்கிறதுக்கு, அந்த நிமிஷம் ஓடுற படத்தை அந்த இருட்டறையில் அவங்க ஓகே பண்ணுறதுக்கும் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் 100% நியாயம் அவங்க பக்கம் இருக்குது. ஓகே. ஏன்னா பர்ஃபெக்டாக ஜனங்களுடைய அவங்களுக்கு பிரித்து பிரித்து சொல்ல தெரியாத ஒழிய, அவங்க பர்ஃபெக்டாக அது ஓடினதுக்கும் ஓடாததுக்கும் காரணம் நீங்கள் திரும்பி ஒரு வேளை நம்மளுக்கு ஒரு படம் பிடிக்கல, ஆனால் மிகப்பெரிய ஹிட் ஆகுது, திரும்பி போய் பார்த்தா ஏன் ஹிட் ஆச்சுங்கிறதுக்கான எல்லா கணக்கும் அதில் இருக்கும். ஓகே. அவ்வளோ பெரிய ஹிட்டா நான் ஓடாத நினச்சேனே சொல்லி நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திருப்பி போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்போ சரியான நபர்களாக இருந்தால் தன்னுடைய ஐடியாவை மாற்றிப்பாங்க. ஓ சரிதான்ப்பா ஜனங்க அப்படின்னு. ஒரு சில படம் ஓடாது. ஓடாத படத்தை டிவியில் ஓடிடியில் பார்த்துட்டு இது ஏன் சார் ஓடல, நான் என்கிட்டயே சொல்லுவாங்க என்னுடைய படத்தையே வந்து, எனக்கு பிடிச்சது சார், அப்போ ஓடல ஆனால் இப்படி இருக்குது சார், அன்னைக்கு ஓடல இல்லை, அதுதான் கரெக்டு. அது என்ன தான் நியாயம் திரும்பி வந்து வந்து பேசினாலுமே அந்த கணக்கில் எல்லாருக்கும் பிடிச்சதா, பிடிச்சா அது வந்து சரியான படம். ஓகே. பிடிக்கலன்னா அவங்க வந்து சம்டைம்ஸ் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அப்போ ஓடாம ஒரு 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனப்போ அதை கொண்டாடி பா இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டோமே, தவிர்த்துட்டோமே, இந்த படத்தை அப்போ கொண்டாடி இருந்தா இந்த மாதிரி படங்கள் வந்து அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கலாம் சார். 1000ல் ஒருவன் ஆகட்டும், அதுக்கப்புறமா உத்தம வில்லன் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் அப்படி கொண்டாடுறப்போ உங்களுக்கு எப்படி சார் இருக்கும் ஜென்ரலா? அது ஒரு சில படங்களுக்கு அப்படி சொல்கிறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கு முந்தின டைரக்டருடைய படம், அந்த நேரத்தில் வந்து அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷனு, அந்த நேரத்து மனநிலை, அப்போ வந்த படங்களுடைய கணக்கு, இதெல்லாம் வச்சு தான் வந்து படம் பார்க்க வராங்க. அதனால் அந்த நேரத்தில் வந்து அது வந்து அது அந்த கணக்கில் தான் அது வந்து தீர்மானிக்கப்படுது. அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அண்ட் உங்களுக்கும் விஜய் சாருக்குமே பெரிய கனெக்ட் சார். ரன் கூட விஜய் சார் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, சண்டைக்கோழியும் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, மிஸ் ஆகி போயிட்டு இப்போ வேற மாதிரி இருக்காரு. ஸோ விஜய் சாருக்கு ஒரு படம் பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருக்கா சார் உங்களுக்கு? இருக்காதா? யாருக்கு இருக்காது. ஆமாம். வந்து அதான் அவங்கள மீட் பண்ணும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், அண்ணா இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ண மாட்டேன், எப்போயாவது மீட் பண்ணும்போது அவர் சொல்லுவேன், சினிமாக்குள்ளே தான் நம்ம கனெக்ட் ஆகலை, ஆனால் பொலிட்டிக்கலில் வரீங்க, ஒரு வட்ட செயலாளர் அடிமை, ஆனால் சும்மா இருக்குண்ணா அடிமை. எனக்கு மிகப்பெரிய அது. ஆனால் நம்ம படங்களில் பண்ணலே ஒழிய நான் அவரை படங்கள் அவர் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஃபேன்ஸுக்கே வந்து அடிக்கடி வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்து படம் பண்ண எப்படி இருக்கணும் அவங்களே. ஆமாம், அவங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அது அமையலை, அவ்வளோதான். ஏதாச்சும் டாக்ஸ் போய் மிஸ் ஆகி அந்த மாதிரி நடந்திருக்கா சார்? பண்ண போய் நிறைய நான் சொல்லியிருக்கேன், நிறைய இன்டர்வியூஸில் நான் வந்து ரன்னு பண்ண வேண்டியது, சண்டைக்கோழி பண்ண வேண்டியது, வேட்டை பண்ண வேண்டியது, அவருக்கு ஒரு ஒன்று இருக்குது, அவருக்கு அவங்க ஆடியன்ஸும் அவரும் தான் அதில் 100% தெளிவாக இருப்பாங்க. இது நம்ம பண்ணால் இன்னைக்கு இந்த படத்துக்கு அப்புறம் பண்ணால் இதை நம்மளை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, எப்படி ஏற்றுப்பாங்கங்கிறது அவருக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதில் தெளிவாக இருப்பார். சரி, அவர் தெளிவாக இருப்பார், குழப்பமே இருக்காது. அந்த குழப்பமே இல்லாதனால தான் அவரால் இன்றைக்கி பொலிட்டிக்கலில் வந்தார்னா வர்றேன்னு சொன்னார்,
வந்துட்டார். இது சத்தியமாக ப்ராமிஸை யாரும் குறை சொல்கிறதுக்காக இல்ல இல்லைன்னா சார். வேற யாரையோ கம்பேர் பண்ணுறதுக்காக இல்ல, இல்ல இல்லை. சார். ஏன்னா இங்கே நிறைய புரியுது சார். நம்ம ஒரு கருத்து சொன்னா அது வெவ்வேறு விதமா ஆமாம். போகுது. ஏன்னா ரஜினி சார் அவ்வளோ பிடிக்கும். அதனால் புரியுது. திடீர்னு அப்படி ஆக்கிடுவாங்க. அதுக்கு சொல்ல ஆ. ரொம்ப பயங்கரமான தெளிவு. படம் பண்ணும்போதும் அப்படிதான். படம் பண்ணும்போதும் அப்படிதான். அதான் திரும்பி சொல்லுவேன். அவரால் ஒரு படம் நின்றுச்சு. ம். அவர் லேட்டாக வந்தார். அவர் எடுத்துட்ட வேலையை பாதியில் நிறுத்திட்டாரு. அப்போல்லாம் எதுவுமே இருக்காது. டைமிங்னா டைமிங். நிறைய கேள்விப்படுவோம் அவரை பற்றி. ஷார்ப்பாக டயத்துக்கு இருப்பார். ஒர்க்குனா ஒர்க்கு. அதை எடுத்துக்கிட்ட வேலையை அப்படி எடுத்து செய்வார். அதே மாதிரி வந்து ஒரு பயங்கர பொறுமை. அந்த பொறுமை தான் அவருடைய மிகப்பெரிய ப்ளஸ். எல்லாரும் பேச விட்டு கேட்பார். ம். வாட்ச் பண்ணுவார். அப்புறம் ஷார்ப்பு. ஒரு டான்ஸ் பண்ணி காட்டிட்டு மாசு இப்படி தான்னா பார்க்குறாரா பார்க்கலையா என்னப்பா சும்மா உட்காந்த மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அப்படியே வந்து பண்ணிடுவாரும்பாங்க. ம். அதெல்லாம் பயங்கர ஷார்ப்பாக இருப்பாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து என்னென்னா அவருடைய கான்ஃபிடென்ட்டுடைய லெவல் இருக்குல்ல அதோடைய உச்சம் அது. எல்லாம் மற்றவங்க என்னென்னா பேசட்டும். ம். அப்படியே வந்து மேடையெல்லாம் சொல்கிறார்ல 2 கையும் விரித்து அப்படியே சொல்கிறார்ல நல்லா இருப்போம், கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லா நல்லதே இருப்போம், நடக்கும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். அது ஒரு அன்னைக்கு பதவி பிரமாணம் எடுக்கிறாரு. ம். பார்த்து படிக்கல. பார்க்காம என்னைக்கு அரசியலுக்கு வந்தாரோ அன்னைக்கே வந்து அது மனப்பாடம் பண்ணியிருக்கார்ல. அப்போனா ப்ரீ பிளான்டா இருந்திருக்காரு சார். அவருக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாம் அவர் கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்காரு. மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவருக்கும் அவங்களுடைய ஆடியன்ஸுக்கும் அவங்களுடைய ஜனங்களுக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஒரு ஒரு கனெக்ட் அவர் இருந்துகிட்டே இருந்திருக்கார். அது அவருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. மற்றவங்களுக்குலாம் அதனால தான் தெரியலை. ஆனா உங்களுக்கு நீங்க முன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல சார். வந்தப்பருந்தே கண்டிப்பா இவர் வரப்போறாருன்ட்டு நீங்க கான்ஃபிடென்ட்டா இருந்தீங்க. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு சார்? எவ்வளவு எதிர்ப்பு, எத்தனை விமர்சனங்கள்லாம் தாண்டி இப்போ வந்திருக்காரு. கூட்டணி சேர்றதா சொன்னாங்க. ம். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொன்னாங்க. கூட்டணிக்கு யாருமே வரலையே. ம். அது ஒரு கிண்டல். ஆ. கரூர் இன்சிடென்ட் முடிஞ்சது பிறகு முடிஞ்சு போச்சு. ம். இப்படி தொடர்ந்து அவரை வந்து அதான் சொல்லுவேன் நான். அவர் வந்த புதுசுலேருந்தே அவர் ஒரு முக்கியமான பத்திரிகையில் அவரை பற்றி எழுதின விமர்சனம் பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா எத்தனை நாள் கண்ணீர் வடிப்போம், ஓடி போயிடலாமா, திருப்பி சினிமாவில் நிற்போமாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் 100% அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. அந்த மாதிரி சொன்ன இந்த மூஞ்சியெல்லாம் பார்ப்பாங்களான்னு கேட்ட ஒருத்தருக்காக தெருவில் நிற்கிறாங்க ஜனங்க. இந்த பக்கம் வராராமே, இந்த பக்கம் வந்தால் போகிறாராமேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அவ்வளோ ஒரு பாசிட்டிவான ஒரு சூப்பர் ஸ்டாராக இந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறதுக்கு இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நடிகராக அப்படி வளர்ந்து வந்துட்டு புதுசாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரணும். அது அப்படி வந்து அவ்வளோ அரசியலை அவ்வளோ பார்த்தவங்க எல்லாம் இருக்காங்க முன்னாடி. அவங்கள தாண்டி நிற்கிறாரு. வந்து நின்று கான்ஃபிடெண்ட்டாக வந்து ஜெயிக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு இது இருக்கணும், ஒரு வியூ இருக்கணும். வந்து அது வந்து மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். அது வந்து நம்மளுக்கு வாய்க்கப்பட்டிருக்கு. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒளி பொருந்திய ஒரு ஒரு மகன் வந்திருக்கிறார் நம்மளுக்காக. முடிச்சு நிறைய பேர் மீட் பண்ண போனாங்க. நீங்க பார்க்கலையா சார்? அதான் சொன்னேன், ஜனங்களுக்காக நம்மளுக்காக அவர் வேலை பார்க்க விடுவோம். திரும்ப திரும்பி போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. நம்ம வேலை தானே அவர் பார்க்குறாரு. இப்போது நமக்காக ரொம்ப அழகாக பார்க்குறாரு. கரப்ஷனே இல்லைன்னு சொல்கிறாங்க. தள்ளி நின்று ரசிச்சிட்டு இருக்கேன் நான்லாம். இது இந்த அவர் பண்ணுறதே வந்து சந்தோஷம். அது வந்து கண்டிப்பாக எப்போயாவது நம்ம தெரு பக்கம் வருவாங்கள்ல, அப்போ பார்த்துக்கலாம். சார் நீங்கள் அரசியலில் அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் அரசியலில் இல்லை, நம்ம அண்ணா கூப்பிட்ற அழகாக சொல்கிற ஒரு முதலமைச்சர் நம்ம கிடைச்சிட்டாரு. இன்னுமே வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். இதை நம்ம வேலையை பார்க்கலாம். வந்து ஏதாவது தோணுச்சுன்னா, நல்ல டிப்ஸ் இருந்துச்சுன்னா சரியான நேரத்தில் அவங்களுக்கு சொல்லலாம். சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்களாம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க, அழகாக செய்வாங்க. சார் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விமர்சனங்கள் சார், உங்களுக்கும் ஆகட்டும், அஞ்சானுக்கு அவ்வளோ விமர்சனங்கள், நிறைய படங்களுக்கு நிறைய விமர்சனங்கள், இப்போ 2 ரிலீஸ் ஆக போகுது, இதுக்குமே விமர்சனங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இது எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? இத்தனை வருஷமாக இருந்தும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணி மேலும் நீங்கள் போயிட்டே இருக்கீங்களே, எப்படி நடக்குது அது? அதான் இப்போ சொன்னேன்ல, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நான் வந்து அரசியலே பேசலை. அடிக்கடி நான் சொல்லுவேன், உதாரணமாக இப்போ உள்ள நான் சத்தியமாக அவர்கிட்ட எடுத்துக்கிறேன் டிப்ஸ் மாதிரி. விஜய் சார்ட்டேருந்து, நம்ம சிஎம்கிட்டேருந்து ப்ளைனாக ஒருத்தங்களுக்கு ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் உதாரணமாக இருக்கார். அதை உதாரணமாக அப்படியே எடுத்துக்கலாம். அவர் வாட்ட ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கார்ல, அந்த மாதிரி டோன்ட் லுக் பேக். அப்படி இது மட்டுமே வச்சுட்டு
பார்த்துட்டே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். அது நம்ம பாட்டுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம வளரணும்னா, இன்னும் கொஞ்சம் கூட உழைக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட கத்துக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட எதாவது லேர்ன் பண்ணணும், அன்லேர்ன் பண்ணணும் அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். போனா நம்ம போய் சேர வேண்டிய இடம் வரும். உசுப்பேத்தன்ட்ட உம்முன்னு கடுப்பேத்தன்ட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கு. அதான் எனக்கு ஆமா, தோணுது சார். அவ்வளோதான், அவ்வளோதான். ஸோ எவ்வளோ பார்த்துருப்பாரு, நீங்களும் எவ்வளோ பார்த்துருக்கீங்க சார். ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு 2014ல ஒரு அவ்வளோ ட்ரோல்னா அது உங்களுக்கு தான் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா, ஆமா. அவ்வளோ பார்த்துட்டு அப்போ எவ்வளோ எதிர்பார்ப்போட ஒரு படம், எல்லா படமும் பண்ணுறப்போ இந்த படம் வேற லெவலில் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தான். எங்கேயோ மிஸ் ஆச்சு, வேற மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துகிட்டே இருக்கோம். அப்பயும் இவங்க ஒரு மாதிரி பண்ணிட்டே இருக்கிறது ஆஸ் அ ஃபேன்ஸாகவும் எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு சார். அது பார்க்குறப்போ அதெல்லாம் மாறணும், நடக்கணும். இந்த ரன் வந்து ரீ ரிலீஸ் ஆகிறப்போ ஒரு புதிய ஹிஸ்ட்ரி மறுபடியும் கிரியேட் ஆகணும் சார். ஆமாம், இந்த படம் கண்டிப்பாக என்னென்னா இதுக்கு எல்லாமே அமைஞ்சு வருதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி அமைஞ்சு வந்துச்சு அப்போ. இதுக்கு இப்பயும் இந்த ரீ ரிலீஸும் அதுவாக செஞ்சுக்கும்னு தோணுது. பார்க்கலாம். பிரியா சிவா உங்கள் லைஃப்பில் எவ்வளோ ஸ்பெஷல் சார்? அது இந்த சினிமாவுக்கு, அதாவது ஹாலிவுட்டில் ஒரு சில படங்களில் வந்து டைட்டானிக்கில் ஜாக் ரோஸ் எப்படின்னா ஜாக்குன்னு நம்ம ஜாக் அண்ட் ஜில் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட் ஸ்டோரி வரும். சினிமா எழுதணும், கதை எழுதணும்னு சொல்லி வர்றவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா, இப்போ குஷியில் சிவா, அது அந்த சிவான்னு ஒரு படமே தெலுங்குல, அது நாகார்ஜுனா. ஆமாம், அது ஏதோ ஒரு வகையில் நம்ம எதிர்பார்க்காமையும் எதிர்பார்த்தும் நமக்குள்ள எப்படியோ அந்த பேர் விரும்பியோ விரும்பாமையோ அப்படி வந்துடுது. சிவா மனச சக்தியில் சிவா, அது ஒரு முக்கியமான பேர். தமிழ் சினிமாவில் சிவான்ற ஒரு ஹீரோ கேரக்டர் நிறைய பேர் ஆமாம் டிஃபால்ட்டாக வந்துடுது. வந்துடுது. அது மாதிரி ஒன்று பண்ணிருந்தான்னு இல்லை, அது நமக்கு அறியாம சினிமா ரசிகனா படம் பார்த்து அதுலேருந்து வந்ததுனால அதனால் நம்மளுக்கு அது மாதிரி ஒன்று வந்துடுது. அப்படி தான் எனக்கும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரியா சார் அதுவும் அப்படிதான், பிரியா பேரும் இருக்கே. எஸ், நிறைய இதில் இருக்கு, குஷியில் பிரியா பேர் இருக்கு, பிரியாவோ சம்திங் பாலியிலையோ இருக்கு அந்த பேர். நிறைய சினிமாக்குள்ளேயும் இருக்கு. படமே பிரியான்னு ஒரு படமே இருக்கு. அதே மாதிரி என்னன்னா, அந்த சிவா பிரியாங்கிறது வந்து ஜாக் அண்ட் ஜில் மாதிரி. சரி, ஒரு செகண்ட் படம் அப்போ எடுக்கிறப்போ சார் நிறைய கட்ஸ் வேணும். நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து செகண்ட் படம் ஓடுமா ஓடாதா அப்படின்னு நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க. பெரிய பெரிய டேரக்டர்ஸ்க்கே அது நடந்திருக்கு. உங்களுக்கு நடக்குமான்னு யோசிச்சு தான் இந்த படம் எடுத்திருக்கீங்க. இப்படி எடுக்கிறப்போ வேற லெவல் விட்டு அப்போ உங்கள் மனநிலைமை எப்படி சார் இருந்துச்சு? எப்போ 2002ல இந்த படம் அப்புறம் ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் உங்களோட மனநிலைமை எப்படி சார் இருந்துச்சு? அதுதான் எப்பயுமே வந்து அந்த பதட்டம், அந்த பயம் எல்லாமே இருக்கும். ஹிட் ஆனது பிறகு ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம்தான். அப்புறம் சந்தோஷப்படுற அந்த கேப்புக்குள்ளேயே என்ன நடக்கும்னா, அடுத்த படம் என்ன, சின்ன வயசுல நம்ம இங்கேருந்து சென்னையில் வந்து ஊருக்கெல்லாம் போவோம் தெரியுமா. 2 நாள் நம்மளை கண்ணில் பார்ப்பாங்க, எப்படா வந்து கேட்பாங்க. 3ஆவது நாள் எப்போ மாப்பிள்ள கிளம்புறம்பாங்க. அதே மாதிரியே தான் அந்த என்ஜாய்மெண்ட்லாம் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் அடுத்து என்ன, நெக்ஸ்ட் என்ன, அதுக்கு நோக்கி போயிடும் மனசு. யாரோட பண்ண போகிறோம், மம்மூட்டிட்ட பண்ணியாச்சு, மாதவன் சாரோட பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் என்ன அப்படியே ஓடும். அடுத்து எந்த ப்ரொடியூசருக்கு பண்ண போகிறோம். நம்ம இல்லாட்டினாலுமே வெளியிலேருந்து நிறைய ஒரு 18 ப்ரொடியூசர்ஸ் இங்கே வீடு தேடி வந்திருக்காங்க. இது ப்ராமிஸ் ரன்னுக்கு பிறகு நிற்க நேரம் இல்லாத மாதிரி வந்து ஃபுல்லாக. ஆனால் நான் வந்து பரபரப்பே ஆகாமல் சரியான ஸ்கிரிப்ட் கரெக்டாக அமையணும், கரெக்டாக பண்ணணுமேங்கிற வெயிட்டிங்கில் அப்படியே இருந்துச்சு. அப்படி தான். அது ரஜினி சார் சொல்லுவார், நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருக்கப்போ அது எப்போ நடக்கும்ன்றப்போ நடந்ததுக்கு அப்புறமேட்டு இவ்வளோதானா, இதுக்கு அடுத்து என்ன அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஆமாம். ஸோ அந்த மனநிலைமை தானே சார். சூப்பர் சார். சார், இண்டஸ்ட்ரிக்கு வரப்போ ஒரு தாட்டில் வந்திருப்பீங்க, வரணும் நம்ம இப்படி ஒன்று ஒரு தாட் இருந்திருக்கும். போக போக இப்போ எப்படி இருக்குது, எப்படியா மாறி இருக்குது இந்த காலகட்டத்தில்? 1993 எப்படி இருந்துச்சு, 2026 இப்போ எப்படி இருக்குது இண்டஸ்ட்ரி? உங்களோட தாட் வரப்போ ஒரு தாட் இருந்திருக்கும், இண்டஸ்ட்ரியில் நம்ம இப்படி பண்ணுறோம், சக்ஸஸ் ஆகிறோம், இவ்வளோ படம் பண்ணுறோம், இவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு தாட் இருந்திருக்கும். இப்போ அந்த தாட் எப்படி சார் இருக்குது? அதான் சொல்லுவேன் நான் அடிக்கடி. நான் சென்னைக்கு வந்தப்போ சினிமா மட்டும்தான் என் கண்ணில். வேறு தொழிலெலாம் அங்கே நடக்குதா, வேற எல்லாம் பேசுவாங்களா, ப்ராமிஸா, நிஜமா வெறும் வார்த்தையில் சொல்ல, கற்பனையாக சொல்ல. இந்த ரோட்டில் வேறு என்னென்னலாம் இருக்குன்னா எனக்கு தெரியாது. எங்கே இருந்தாலுமே சினிமா சார்பான நண்பர்களாக தேடி போய் பார்ப்போம். சினிமா பற்றி மட்டும்தான் பேசுவோம். அதுவாகவே இருக்கிறது இருக்குல்ல, இப்போ அதுவாகவே இருக்க ட்ரை பண்ணுறது தான் இப்போ இருக்குது. ஓகே, அதுவாகவே இருந்தது வேறு, அதுவாகவே இருக்க ட்ரை பண்ணுறது வேறு. அதுக்கு வித்தியாசம் இருக்குது. இருந்தாலுமே இப்போயும் மிக முக்கியமான படங்கள் வந்தால் தேட்டரில் போய் படம் பார்க்குறோம். உலகம் மொத்தம் மிக அற்புதமான, மிக சரியான, இப்போ புதுசாக நிறைய நல்ல டைரக்டர்ஸ் நிறையா வந்திருக்காங்க.
நம்ம சென்ட்ரு பாயிண்டாக ஊரில் படம் பார்த்துட்டு நிறைய டைரக்டர்ஸை இன்ஸ்பிரேஷனாக வந்ததுக்கு பிறகு இப்போது நம்மளை பார்த்து கொஞ்சம் பேர் வந்திருப்பாங்க, வந்திருக்கலாம், Yes. கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. சார் நிறைய பேர் இருக்காங்க சார். இல்லை அது நம்பாமல் இருப்போம், கொஞ்சம் நம்பலாம் இருக்கும். அப்படிதான் வெக்கமாக இருக்குங்க. சார் நீங்க நீங்க வேற. வேற அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அத்தனை படங்கள் இல்ல, எவ்வளோ நீங்க- ஹிட் இருக்கு. அதுதான் பிரச்சனை. நானே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார். உங்களுடைய படங்கள் அவ்வளோ பார்த்துருக்கேன் சின்ன வயசுல, டிவியில், கேடிவியில், இல்லையே கலை டிவியில் நிறைய பார்த்துருக்கேன். அதெல்லாம் பரவாயில்ல. இப்போ என்னென்னா இருந்தாலுமே இன்னைக்கு வரைக்குமே அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருக்கணும். ஓகே. அதை பற்றி எங்கேயாவது சொன்னால் இருக்கா, அது வரைக்கும் தான் நம்ம வேலை செய்ய முடியும். முடிஞ்சிச்சு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு என்னைக்கா நினச்சோம்னா முடிஞ்சிச்சு. அதனால் இப்போ நம்ம வந்தப்போ பார்த்து ரசித்தவங்க இப்போ வர்றவங்கள பார்த்து ரசிக்கணும், கைத்தட்டணும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பொறாமை அதுதான் சார். கொஞ்சோண்டு நமக்குள்ளே வந்தாலும் அந்த படைப்பாற்றலே போயிடும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, நம்ம இப்போ வந்தவங்க எங்கேயோ போயிருக்காங்க. அது 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 நீங்கள் உங்களுக்கு அவார்டு இல்லாத நேரத்தில் உட்காந்து நீ கைத்தட்டுறதுக்கு ரெடியாக இருந்தால் தான் ஒரு 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு கைத்தட்டுறதுக்கு அங்கே வந்து ரெடியாக இருப்பாங்க. அதனால் நான் பாசிட்டிவாக பேசணும், நல்ல வார்த்தை சொல்லுங்கிறதுலாம் சொல்ல, நான் லைஃப்பில் அனுபவிச்சதுலேருந்து சொல்கிறேன். ஒரு காலகட்டத்தில் எனக்கு வந்து கம்பெனியில் வந்து படம் பண்ணும்போது வெவ்வேறு படங்களுக்கெல்லாம் போய் அவார்டு ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம படம் வாங்குவோம் அப்படி ஏங்கியிருக்கேன். அடுத்த 3வது வருஷம் கும்கி வழக்கியன் கண்டிப்பாக நான் அவார்டு வாங்கிட்டே இருந்திருக்கேன். ப்ரொடக்ஷனில் மறுபடியும் எம்டி இருக்கும், திருப்பி இந்த பக்கம் காற்று அடிக்கவே அடிக்காது, அமைதியாக இருந்துகிட்டே இருப்போம், சைலண்டாக இருப்போம். மற்றவங்களுக்கு தான் நம்ம இல்லை முடிஞ்சிட்டோங்கிற இதெல்லாம் மற்றவங்களுக்கு. ஆனால் நம்ம இப்போது சைலண்டாக ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ தான் நிம்மதியாக வேலை பார்க்க முடியும், நிம்மதியாக வேலை பார்க்கலாம். ப்ரெஷர் இல்லாத போகிற ஃபங்க்ஷனுக்கு போக தேவையில்லை, நம்மளுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போக தேவையில்லை, நம்மளை முன்னிலைத்தி போட தேவையில்லை. இங்கே ஜனங்களுக்கு மறதி ஜாஸ்தி. நம்ம வெற்றியும் மறந்துடுவாங்க, தொழிலை கூட கொஞ்சம் ஞாபகம் வச்சுருப்பாங்க, வெற்றியை கண்டிப்பாக மறந்துடுவாங்க. திரட்டி மொத்தமாக எடுத்து சொல்லும்போது தான் அது சங்கர் சாரே இருந்தாலும் சரி தான், அவர் பணம் எந்திரன் பண்ணியிருக்காரா இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அப்படி இல்லை எந்திரன் இந்தியன் எத்தனை படங்க அப்படி பேசும்போது யாராவது எடுத்து சொல்லும்போது ஐயோ மிகப்பெரிய விஷயம் இல்லை, மனிதத்தினா என்ன தெரியுமாடா எடுத்து சொல்லணும். அப்படி நம்ம ஆளுங்களுக்கு வந்து தொகுத்து வழங்கும் போது தான் வந்து தெரியும். அது வரைக்கும் மறுபடியும் அவனும் நம்மளும் சமம். ஒரு பிளாப் கொடுத்துட்டா மறுபடியும் எல்லோரும் ஒன்று தான், அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், ஒரு சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கணும். கரெக்டான ஒரு சமயத்தில் திருப்பியும் அதே மாதிரியான அதே எனர்ஜியான ஒரு வேலை செய்யணும். செஞ்சால் கண்டிப்பாக அவங்க எல்லோரும் ஒத்துப்பாங்க, மறுபடியும் அந்த லிஸ்ட்டுக்கு மறுபடியும் திரும்பியும் அப்படியே போகலாம். சார் ரன் இதில் உங்களுடைய மறக்க முடியாத ஞாபகங்கள் நினைவுகள்ன்ற மாதிரி ஷார்ட்டாக இப்போ ரன் ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ரன்னு சொன்னவங்களே டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் விஷயம் என்ன சார்? முதல் நாள் ஷூட்டிங் சார் ஏதாவது சொல்ல எப்படி நடந்துச்சு அதை ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஃபர்ஸ்ட் ஷாட்டு ஆனால் சம்சார மின்சார செட்டில் தான் வந்து அந்த ஷூட் பண்ணோம். முதல் நாளே ஒரு 4 சீனு 3 சீனு போட்டோம், குட்டி குட்டியாக போட்டோம். அந்த முதல் நாள் ஷூட்டிங் வந்து அது ஜீவா சார் கேமராமேனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமராமேனு. வந்து அது சம்சார மின்சார வீடு தான், இருந்தாலுமே அது டோனு லுக்கு எல்லாத்தையுமே அவர் வேறு மாதிரி மாற்றி காட்டியிருந்தார். அந்த ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்து எனக்கு வந்து மேடி, அனுகாசன், அப்புறம் அவங்க அப்பா, அந்த பையன் முதுகில் டின்னு கட்டி அனுப்புறியா அந்த சீன் தான் இன்டர்வியூ வந்திருக்கடா உங்கள் சென்னையில் உங்கள் அக்கா அங்கெல்லாம் நான் போய் தங்க மாட்டேன்னு சொல்லுவார்ல, அந்த சீன் தான் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் ஒரே ஒரு கட்டு எடுக்கிறேன். எதுன்னா ஃபோன் கட்டு ஒன்று செகண்ட் ஹாப்பில் வேற ஒரு இடத்துல அவர் ஃபோன் பண்ணும்போது எக்ஸ்டீரியரில் ஒரு ரிங்டோனு உள்ளே கட் பண்ண ஃபோனு, அந்த அம்மா வந்தோடனே ஆக்சிடெண்ட்டா அப்படி சொல்கிறது, இது எடுக்கிறேன். அந்த 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 நாள் இருக்கல ரொம்ப முக்கியமான நாள் என் லைஃப்பில். அது அவ்வளவு என் கூட இருக்கிற முக்கியமான அசிஸ்டன்ஸு பழனிசாமின்னு சொல்லி டைலாக் ரைட்டரு, நம்ம போஸ் அசிஸ்டண்ட், அப்போது நம்ம ப்ரொடியூசர் போஸ் இருக்காங்க தம்பி, அவங்க பன்னீர்செல்வம், கனகசபாபதி, தியாகு, ரொம்ப வைரக்கன் சார், எல்லாரும். தோட்டத்தண்ணி சார் வந்து புதுசாக வச்ச ஒரு படி அந்த வீட்டில் ரெகுலராக இருக்கக்கூடாதுன்னு நல்ல ஸ்மோக் போட்டு விட்டு, நம்ம நினச்சதை விட தாண்டி நல்லா இருக்கல, ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த வீடு, ரொம்ப லட்சணமாக வருதில்ல சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அன்றைக்கி நிம்மதியாக தூங்கினேன். அப்படியே கண்டினியூவாக ஒரு மிகப்பெரிய ஷெட்யூல் அது. தொடர்ந்து மார்ச் 1 ஜூலையில் காப்பி ரெடி. மார்ச்
ஏப்ரல் மே 2 மாசத்துல முடிஞ்சிச்சு. 3 மாதம் தான். 3 மாசத்துல ஆமா. முடிஞ்சு போஸ்ட்லாம் மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலையில் காப்பி ரெடி. காப்பி அந்த மாதிரி பரபரன்னு எத்தனை ஷெட்யூல் சார்? ஒரே 2 ஷெட்யூல் ஒரே ஷெட்யூலா சார்? மாபெரும் வெயில் ஒரு 3 ஷெட்யூல் பண்ணோம். சாங்கு மட்டும் ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு தடவை போனது, ஃபாரினுக்கு 2 சாங் போனது. காமெடி சீன்லாம் ஒரு 3 நாள் ஷூட் பண்ணிட்டேன். ஒரு 18, 20 சீன் இருக்கும், 3 நாள். சார் டெக்னிக்கலாக பேசணும். டெக்னிக்கலாகவும் படம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சார். மியூசிக் ஆகட்டும், மேக்கிங் எல்லாமே வந்து மேடி சாரை வந்து அந்த மாதிரி காட்டியிருப்பீங்க நீங்கள். விஷுவல் ஆகட்டும், அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே சூப்பராக இருந்துச்சு. டெக்னிக்கல் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதான் நல்ல ஒரு டீம் அமைஞ்சிட்டாலே நம்ம நினச்ச படம் வந்துருங்கிறதுக்கு அந்த படத்தில் தான் உதாரணம். ஏன்னா தரணி சார் மாதிரி ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் மாதிரி ஒருத்தர். பீட்டர் கேன் அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக படங்கள் பண்ணல. அது ஃபஸ்ட்டு படம் தான். சின்னதாக ஏதோ படம் பண்ணியிருப்பேன். அது முதல் படம் மாதிரி. அவர் வந்தாலுமே அவருக்கும் இந்த படத்தில் இருந்த எல்லாமே ஒரு சில படங்கள் வந்து சரியாக வந்துச்சுன்னா, நான் ஊருக்கு போகிறப்பெல்லாம் சொல்லுவாங்க, சேதுங்க தான் சார் ஷூட் பண்ணாங்க அப்படிம்பாங்க. அந்த லொக்கேஷன்லாம் வந்து ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் மாதிரி ஆகிடும். அது வந்து ஆனந்தம் ஷூட் பண்ண வீடு ஆனந்தம் வீடாக மாறிடும். ரன் வீடுன்னு மாறிடும். பல்சரு, ஸ்கார்பியோ, அதுக்கு அதில் இருக்கிற பொருளெல்லாம் கூட உயிர் வந்துடும். நான் ரன்னில் மேனேஜராக ஒர்க் பண்ணாங்கன்னு ஒருத்தன் போவான். ரன்னில் மொதல் அடித்து கீழே விழுந்தேன்ல சார், நான் தான் சார்ன்னு சொல்ல மாஸ்டர் ஆகிடுவான். இப்படி அதில் இருக்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து உயிர் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ரீமேக்கு போயிடும் அந்த படம், ஹிந்தி வரைக்கும் போயிடும். இதெல்லாம் நிகழ்ந்துச்சுன்னா அந்த படம் முழுமைன்னு அர்த்தம். வந்து ஃப்யூச்சரில் ரீரிலீஸ் வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்கள். அதுக்கான எல்லா தகுதியும் தானாக எடுத்துக்கும். அப்படின்னா அது எல்லாமே அதுக்குள்ளே நல்லா அமைஞ்சு வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஒரு சரியான நேரத்தில் உங்களோட வந்து இந்த படத்தை பற்றி பேச எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரன் தேங்க்யூ. ஜூலை 10 ரிலீஸ் ஆக போது. எல்லாருமே வந்து மறுபடியும் தேட்டரில் போய், நான் சின்ன வயசில் டிவியில் பார்த்து கொண்டாடின படத்தை நான் தேட்டரில் போயிட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ண போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாமே சக்ஸஸாக உங்களுக்கு நடக்கணும். இந்த வருஷம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கி நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.